கீரை தானே நீ கொரோனா அப்போ என்கிட்ட பறிச்சு கொடுத்த இந்த பூவை. அது என்னதுமா? சூப்பர் தம்பி. இந்த கீரை பேர் தும்பைக்கீரை. நீனே அழகா சொல்லிட்டியே. இதனுடைய இங்கிலீஷ் பேர் வந்து லியூகாஸ். என்ன பேர்? லியூகாஸ். இதனுடைய அறிவியல் பெயர் லியூகாஸ் ஆஸ்பெரா. லுக்காஸ் ஆஸ்பெரா. சூப்பர். நீ சொன்ன மாதிரி கொரோனாவோட இந்த பூக்களெல்லாம் நம்ம பறித்து சாப்பிட்டோம்ல. எதுக்கு சாப்பிட்டோம்? கொரோனாவோட பெரிய பாதிப்பு எது? இருமல், சளி. வெரி குட். சளிக்கு மிக சிறந்த கீரை தம்பி இது. இந்த கீரையை வந்து நம்ம ரோட்டோரமாக தானமா இருக்கு, எங்கேயும் வீட்டில் வளர்க்க முடியலையம்மா. இது வந்து ஒரு களைச்செடி மாதிரி உள்ள கீரைமா. தேவைக்கு நம்ம வீட்டில் வளர்த்துக்கிடலாமே தவிர இதனுடைய மருத்துவ பயன்பாடு யாருக்கும் இன்னும் பெருசாக தெரியலை. அதனால தான் இந்த கீரையை வந்து இன்னும் யாரும் என்ன பண்ணலை, வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கலை. மற்றபடி நான் சின்ன வயசில் ஒரு ஊரில் இருந்தேன்னு சொல்லுவேன்ல, செந்தாரப்பட்டின்னு ஒரு ஊரில். அந்த ஊரில் இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுவாங்க டமி. கொஞ்சம் ஸ்மெல் வரும், ஆனால் இதை மாதிரி சிறந்த கீரை இதில் சளியா தும்பக்கீரை கடைசல் அந்த ஊரில். இந்த கீரையில் அந்த இலைகளை நம்ம வழக்கமாக டிகாஷன் எடுத்துக்கிட்டோம்னா டீ மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஃபீவரை குறைக்கும். இந்த தேமல், சொரியாசிஸ் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது பற்றியா, இந்த கீரையோட இலைகளை அரைச்சி பற்று போட்டோம் அப்படின்னா அந்த சொரியாசிஸ், ஸ்கேல்ப்பு இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இந்த கீரை போக்கும். நுரையீரலுக்கு ஆகச்சிறந்த சத்துள்ள கீரை. இந்த பூ அழகாக வெள்ளை கலரில் இருக்குல்லம்மா, வெண்மை நிறத்துக்கு எப்பயுமே சொல்லுவாங்க தும்பப்பூ போல் வேட்டி கட்டிட்டு போனோம். தும்பப்பூ போல் அந்த தும்பை வெண்மை நிறத்துக்கு மிக பெயர் பெற்ற கீரை. இந்த பூவை மட்டுமே சும்மா பறித்து சின்ன பிள்ளைங்க இலையை சாப்பிட்லனாலும் பூவை மட்டுமே பறித்து கழுவி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது என்னாகும், இந்த சளியெல்லாம் மலத்தின் வழியாகவோ இல்லது வாமிட்டாகவோ வெளியே போயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கண்டங்கத்திரி வீடியோலாம் இதானமா சொன்னீங்க. இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்போ இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல ஐயா, பெரும்பான்மையான எல்லா கீரைகளுமே மார்பு சளிக்கு உகந்த கீரை தான். அந்த மார்பு சளிகளை குறைக்கக்கூடிய கீரை தான். அப்புறம் வலியை குறைக்கக்கூடிய, பற்று போட்டால் வலி குறையும். பூச்சிக்கடிக்கு ரொம்ப நல்லது தம்பி. கிராமங்களில் திடீர்னு ஒரு தேள் கடிச்சிருச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா முதல் உதவியாக என்ன பண்ணலாம், இந்த கீரையை அரைச்சி அந்த கடி வாயில் பற்று போட்டுட்டு கொஞ்சம் உள்ளேயும் எடுத்துக்கிடலாம். தாராளமாக உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய உள்மருந்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரை செரிமானத்தை தூண்டும், வயிற்றுக்குடல் புழுக்களெல்லாம் குறைக்கும். சொன்ன மாதிரி நாங்கள் இருந்த ஊரில் இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுவாங்க. பச்சையாகவும் இதனுடைய சாறுகளை எடுக்கலாம். சரியா? ஆனால் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய சாரை மூக்கில் எடுக்கும் பொழுது தலைவலி, மூக்கில் 2 சொட்டு உள்ளே ஊற்றும் போது தலைவலி குறையுங்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாலாம் போக வேண்டாம். மேற்புற பூச்சா எந்த மருந்துகளையும் நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்துவது நல்லது. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.